Hi friends, welcome to CNR English Academy. இன்னைக்கு வீடியோவில் 2024 அடுத்த எக்ஸாம்ஸ் என்னென்னலாம் ஆனுவல் பிளானரில் கொடுத்துருக்காங்க. சோஃபார் பார்த்தீங்கன்னா 2024 ஸ்டார்ட் ஆகி யூஜிடிஆர்பி எக்ஸாம் முடிஞ்சிருக்கு. அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸு எந்தெந்த கால் ஃபார்லாம் வரப்போகுது, நீங்கள் எந்த எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம், இந்த மாதிரி ஐடியாஸை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆனுவல் பிளானர் பிரகாரம் பார்த்தோம்னா ஒரு 7 டாப்பிக்கில் நமக்கு எக்ஸாம்ஸ் வரப்போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய எக்ஸாம் பார்த்திங்கன்னா எஸ்ஜிடி, அதாவது ஆல்ரெடி டெட்டு பேப்பர் 1ல் கிளியர் பண்ணவங்களுக்கான எக்ஸாமு. அண்ட் அதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டவுட்டு என்னன்னு பார்த்திங்கன்னா, பிஎட் முடித்தவங்க எஸ்ஜிடி எக்ஸாம் எழுதலாமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது. கண்டிப்பாக அதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் பிரகாரம் பார்த்திங்கன்னா டிடிஎட் முடித்து டெட்டு பேப்பர் 1 கிளியர் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இந்த எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்ற இன்ஃபோ. ஏன்னா ஒரு சிலருக்கு இந்த டவுட் இருக்குது, ஆல்ரெடி நம்ம டெட்டு பேப்பர் 1 கிளியர் பண்ணியிருக்கோம், ஆனால் எஸ்ஜிடி இல்லை, பிஎட் வச்சு தான் கிளியர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அதுக்கான இன்ஃபோ. அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா டெட்டு பேப்பர் 1 and 2, அஃப்கோர்ஸ் பிஜிடிஆர்பி, அஃப்கோர்ஸ் செட் நெட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதோட கோரிஜெண்டமும் போயிட்டுருக்குது. கூடிய சீக்கிரம் நம்ம அந்த எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷனை எதிர்பார்க்கலாம். இந்த 7 டாப்பிக்கில் பார்த்திங்கன்னா சிஎம்ஆர்எஃப்பும் லா காலேஜஸோட அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர்ஸ் மட்டும் இதில் நான் சொல்லலை. மற்ற எல்லா எக்ஸாம்ஸுமே உங்களுக்கு இந்த இன்ஃபோஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் எந்த குவாலிஃபிகேஷனில் இருக்கீங்களோ, நீங்கள் ஆல்ரெடி டெட்டு பேப்பர் 1 கிளியர் பண்ணியிருந்தால் நீங்கள் கண்டிப்பாக எஸ்ஜிடிக்கு உங்களோட ப்ரிப்பரேஷனை போடலாம். அதற்கான ப்ரிப்பரேஷன்ஸை தயார் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டெட்டு பேப்பர் 1 and 2. இந்த டெட்டு பேப்பர் 1 and 2 படிக்கிறதுனால அதுக்கு மட்டும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிறதில்ல. ஃப்ரெஷர்ஸ்க்காக சொல்கிறேன். டிஎன்பிஎஸ்சி இப்போ குரூப் 4 குரூப் 4மே கால் பண்ணியிருக்காங்க. உங்களுக்குமே இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அட்ட ஸ்ட்ரெச்சில் 2 எக்ஸாமை நீங்கள் எழுதலாம். டெட்டு 2வாக இருக்கட்டும், இல்லை டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ஆக இருக்கட்டும், நீங்கள் அப்ளை பண்ணலாம் தாராளமாக. ஏன் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் எஸ்ஜிடி டெட்டு பேப்பர் 1 and 2 ப்ரிப்பேர் பண்ணுறவங்க டிஎன்பிஎஸ்சிக்கு தாராளமாகவே நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம். இன்ஃபேக்ட் டிஎன்பிஎஸ்சியில் ஒரு சில தலைப்புகள் கிடையாது. ஆனால் இங்கே டெட்டு பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி சொல்கிற மாதிரி தான் A to Z நம்ம படிக்க வேண்டி வரும், எல்லா சப்ஜெக்ட்ஸில் இருந்துமே. சரிங்களா? ஆல்ரெடி இதில் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சவங்க ஓகே. நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் கேட்குறாங்க. இந்த இயர் முடிச்சுட்டு வந்திருக்கக்கூடிய நியூ கிராஜுவேட்ஸ் இந்த இன்ஃபோஸ் கேட்குறாங்க. அதனால தான் ஒரு முறைக்கு 2 முறை அதே தகவல்களை நம்ம மறுபடியும் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் ஸ்கெடியூல் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஆகஸ்ட் அப்படின்னு சொல்கிறது செப்டம்பர் அண்ட் அக்டோபருக்கு தள்ளி போகலாம். எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி, ஒரு முன்னோட்டமாக நம்ம யூஜிடிஆர்பியோட இன்ஃபோவை நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு தமிழ் எலிஜிபிலிட்டியாக இருந்தாலும் சரி, மேஜர் பேப்பராக இருந்தாலும் சரி, இனிமேல் எக்ஸாமுக்கு ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு போகிறதுன்றது கண்டிப்பாக முடியாத ஒரு விஷயம். அதே மாதிரி 2 மாதம் படிக்கிறது, 3 மாதம் படிக்கிறது இல்லைங்களா? லாஸ்ட்டு நடந்த எக்ஸாமை வச்சு சொல்கிறேன், அதெல்லாம் வேலைக்கே ஆகலை, கலோக்கியெல்லாம் சொல்ல போனால். ஸோ நம்மளோட புட்டான் எஃபர்ட் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு 10 மாதமோ 12 மாதமோ 1 வருஷமோ தேவைப்படுது. அது இன்னும் ஹையர் ஸ்டாண்டர்டாக இருக்கிற பட்சத்தில், இப்போ ஒரு பிஜிடிஆர்பி, இப்போ ஒரு செட்டு நெட்டு நீங்கள் பார்க்குற பட்சத்தில் நிறைய நேரங்கள் அதற்கானது நம்ம செலவிட வேண்டியதாக இருக்குது. அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்மளால் நம்மளோட நல்ல முடிவுகளை எதிர்பார்க்க முடியாது அப்படின்றத முதலே சொல்லிடுறோம். ஒரு எக்ஸாம் எடுக்கிறீங்க, இப்போ நான் ஒரு கிராஜுவேட்டு, அதே மாதிரி ஒரு பிஎட் முடிச்சிருக்கேன், இந்த எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணலாமா, ஜாயின் பண்ணலாமான்னு யோசிக்கிறதுக்கான நேரங்களை கூட நம்ம கடந்துக்கிட்டே இருக்கோம். உடனே ஒரு முடிவு பண்ணி ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஒரு நாள் கூட விடாதீங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு கண்டிப்பாக எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் இதை இன்க்ளூட் பண்ண போகிறாங்க, பண்ணிக்கிட்டும் இருக்காங்க. பிஓவில் ஸ்டார்ட் ஆச்சு, இப்போ நெக்ஸ்ட்டு யூஜிடிஆர்பியில் நம்ம பார்த்தோம், அடுத்து எஸ்ஜிடிலையும் அது இருக்கும். அண்ட் ஒய் நாட் பிஜிடிஆர்பிலையுமே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் 99% இருக்குது. அதனால் நீங்கள் எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, மேஜர் எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, தமிழுக்கு நிறைய ஹவர்ஸை ஆரம்பத்தில் செலவு பண்ணி முடிச்சு வைக்கிறது ரொம்ப சேஃபஸ்ட்டு ஒரு பார்ட்டு. ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னென்னா, இப்போ மேஜரில் கூட நிறைய பேர் கிளியர் பண்ணிவிட்டு தமிழில் அந்த மினிமம் 20 மார்க்ஸ் எடுக்க முடியல அப்படின்றத பார்க்குறோம்.
90 மார்க்ஸ் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி மேஜரில், ஆனால் தமிழில் பார்த்தீங்கன்னா 19 தான் வருது, ஐ மீன் 19 அதுதான் வருது அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பதில்னால் கண்டிப்பாக இல்லை, சொல்ல முடியல. இது எப்படி வராது உங்களுக்கு நம்ம எப்படி சொல்ல முடியும்? அதை எப்படி சொல்கிறதுன்னு கண்டிப்பாக தெரியல. ரொம்ப கஷ்டமாக மட்டும்தான் இருக்குது. ஐயோ 1 மார்க் ஆச்சே. ஏன்னா மேஜரில் எடுத்த மார்க் பார்த்தீங்கன்னா 90. இப்போ 90 மார்க்ஸ் எடுத்தால் ஓரளவுக்கு நல்ல சேஃபஸ்ட்டு ஜோன் தானே நீங்களே சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு கேட்கும்போது, இதில் மினிமம் எலிஜிபிலிட்டியில் பார்த்தீங்கன்னா அந்த 19 மார்க்குன்னும் போது நம்ம என்ன சொல்ல முடியும்? ரியலி ரொம்ப பேத்தட்டிக்காக இருக்குது இந்த சுச்சுவேஷன்லாம். ஒரு எக்ஸாமில் ஒரு பாடங்களை ஒவ்வொருத்தருமே கற்றுக்குறோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதைத்தான் மறுபடியும் என்னால் சொல்ல முடியுது. அந்த வார்த்தையை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க இல்லையா? படிக்கிறவங்களுக்கும் தெரியும், இனிமேல் படிக்க போகிறவங்களுக்கும் தெரியும் அதோட வலி என்னன்னு சொல்லி. 1 மார்க்கில் அதுவும் எலிஜிபிலிட்டியிலலாம் போகிறதுன்றதெல்லாம் கொஞ்சம் கூட டைஜஸ்டே பண்ண முடியாத ஒரு விஷயம். அதனால தான் ஃபஸ்ட்டு இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ கொடுக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். இதில் ஆஸ் ஃப்ரம் த சைட் ஆஃப் சிஎன்ஆர் இங்கிலீஷ் அகாடமி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உங்களோட பார்ட் என்ன, உங்களோட கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு நல்லா தெரியுது. கண்டிப்பாக ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இங்கிலீஷ்க்கு கிராமர் பார்ட் ஒன்றுத்துக்கும் தனித்தனியாக நம்ம வீடியோஸ் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி யூனிட் வைஸ் ஸ்டாண்டர்ட் வைஸ் கவர் பண்ணியிருக்கோம். ப்ளேலிஸ்ட்டில் உங்களுக்கு இன்ஃபோஸ் இருக்கும். ஆர்டிகல்ஸாக இருக்கட்டும், ஒரு ப்ரிப்போசிஷன்ஸில் ஸ்டார்ட் பண்ணி பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் இருந்து தனித்தனியாக எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா மேலும் ஒரு டாப்பிக்காக எடுத்து கொடுக்கறது, ஒரு டாப்பிக்கில் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறது. அதே மாதிரி எந்த எக்ஸாமாக இருக்கட்டும் தமிழ் எலிஜிபிலிட்டி மஸ்ட்ன்ற பட்சத்தில் இன்னும் 200% எஃபோர்ட் அதுக்கு அதிகமாக கொடுக்கணும்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். யாருமே தமிழ் எலிஜிபிலிட்டியில் மார்க்ஸ் கம்மியாகவே வரக்கூடாது அப்படின்றது எங்களோட ப்ரைமரி எய்மாக இருக்குது. ஒரு சப்ஜெக்ட்லேயுமே டெட்டுக்கு பார்த்திங்கன்னா தமிழாக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், சோஷியல் சயின்ஸாக இருக்கட்டும், சயின்ஸாக இருக்கட்டும், கொஸ்டின்ஸ் கொடுக்கறது, ஒரு டாப்பிக்கில் இருந்து கொடுக்கறது, ஸ்டாண்டர்ட் வைஸ் கொடுக்கறது. மற்றபடி நீங்கள் எப்படியெல்லாம் வேணும்னு கேட்குறீங்களோ அந்த மாதிரி உங்கள் சஜஷன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது. அடுத்து ஒரு ஸ்டெப்பாக ஒரு எக்ஸாமும் நம்ம ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்றத போல். ஸோ இது பார்த்திங்கன்னா ஓவராலாக ஒரு வியூ தான். த பால் இஸ் இன் யுவர் கோர்ட். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு முடிவு பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். நான் முதலையே சொன்னது போல் எனக்கு இவ்வளோ எலிஜிபிலிட்டி இருக்குது, நான் இந்த எக்ஸாமை அட்டென்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களோட டேர்னை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் உறுதியாக இருங்க. ஆல்ரெடி ஆனுவல் பிளானரும் வந்துடுச்சு. முன்னாடி போன எக்ஸாமோட நிலைமையும் நீங்கள் பார்த்துட்டீங்க. ஸோ நாம் புதுசாக சொல்ல வேண்டியது எதுவுமே இல்லை. ஒரு வார்ம் அப் மாதிரி தான் இந்த வீடியோவே. அண்டு நம்ம அந்தந்த எக்ஸாமுக்கு பார்த்திங்கன்னா எந்தெந்த சப்ஜெக்ட் படிக்கணும் அது எல்லாமே தெளிவாக நம்ம முதலையே சொல்லியிருக்கோம். பிஜிடிஆர்பியிலேருந்து எப்படி நீங்கள் தயார்படுத்தணும். அதே மாதிரி பிஜிடிஆர்பிக்கு பார்த்திங்கன்னா சண்டே ஸ்பெஷல் ஆரம்பித்து யூனிட் வைஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். நிறைய பேர் பார்த்துட்டே இருக்கீங்க. அதே மாதிரி அதில் டெஸ்ட்டுமே கொடுத்துருப்போம் நம்ம. ஸோ ஒரு டாப்பிக்காக படிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுங்கள். அண்ட் எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி, எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, ஸ்கை இஸ் த லிமிட். இது நான் படிச்சிருக்கேன், இது போதுமா அப்படின்ற கேள்விகளே உங்களுக்கு வரக்கூடாது. இந்த டெஸ்ட்டை அட்டென்ட் பண்ணுறேன், இது மட்டும் எனக்கு போதுமா அப்படின்னு நமக்கு ஒரு பவுண்ட்ரிஸை ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்மளால் கிளியர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்போ பார்த்திங்கன்னா காம்படிஷன் எந்த அளவுக்கு ஹெவியாக இருக்கோ அதை விட 1 மடங்கு 2 மடங்கு கொஸ்டின்ஸ் அந்தளவுக்கு ரொம்ப வேகாக இருக்குது. அதுதான் உண்மை. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம் எழுதுகிறோம், நம்மளோட இத்தனை 1000 பேர் எழுதுகிறாங்க அப்படின்றதெல்லாம் இப்போ ஒன்றுமே இல்லை. அதை தாண்டி நமக்கும் அந்த கொஸ்டின் பேப்பருக்கும் இருக்கக்கூடிய அந்த கனெக்டிவிட்டி தான் அங்கே பேசுது. அந்த நம்பர்ஸ், அந்த மார்க்ஸ் தான் அங்கே உங்களுக்கு பேசுது. ஸோ அதை பாருங்கள், எவ்வளோ பேர் எவ்வளோ எக்ஸாமுக்கு எழுதுகிறாங்க, எவ்வளோ போஸ்டிங்ஸ் கொடுக்குறாங்க, அதெல்லாம் எதுவுமே முக்கியம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா போஸ்டிங்ஸ் இருக்குது, ஆனால் அந்த அளவுக்கு வேகன்சிஸ் வருமா அப்படின்றது தான் இப்போ டவுட்டாக இருக்குது. எக்ஸாமில் கொடுத்துருக்கக்கூடிய வேகன்சிஸ் ஃபில்லப் பண்ண முடியலன்னா அந்த வேகன்சி பேக்லாக்காக க்ரியேட் ஆகிடும் இல்லையா? அது இப்போ ஈஸியாக நடந்துடும் போல் இருக்குது. அதுக்கான வாய்ப்பை நீங்கள் கொடுக்காதீங்க. அவங்க கொடுத்துருக்கக்கூடிய வேகன்சிக்குள்ளவே நம்ம ஈஸியாக வந்துடலாம் நம்ம நல்லா படித்தோம் அப்படின்னு சொன்னால். அதைத்தான் இப்போ லாஸ்ட்டு நடந்து முடிஞ்ச யூஜிடிஆர்பி நமக்கு காட்டுது. ஆரம்பத்திலேருந்தே உங்களோட நாட்களை வீணாக்காமல் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. லாஸ்ட் ஹவர்ஸில் ஒரு 6 மாதம் 3 மாதம் வர்ற பட்சத்துலலாம் ரொம்ப கஷ்டம். நான் நெகட்டிவாக சொல்கிறேன்னு தயவுசெய்து யாரும் நினைக்காதீங்க. மறுபடியும் சொல்கிறதுக்கான காரணமும் அதுதான். இப்போ இந்த பெயின் எல்லாம் நம்ம ஈஸியாக ரிலீவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கான முயற்சியை நீங்கள் முதல் அடியிலேருந்து நீங்கள் ஆரம்பிங்க. அதுக்கு உங்களுக்கான எல்லா வித ஹெல்ப்பும் பண்ணுறதுக்கு we are really ready with you in all the stages. இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அடுத்து எந்த எக்ஸாமும் எழுத போகிறீங்க, ஒரே எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது மூலயமா
நிறைய எக்ஸாம்ஸ் எழுதலாம் அப்படின்ற ப்ளஸ்ஸும் நமக்கு இருக்குது. டெட் 1 அண்ட் டெட் 2, ஈவன் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்ற இன்ஃபோஸையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் ஆல் யுவர் வண்டர்ஃபுல் ப்ரிப்பரேஷன்ஸ். அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.